வணக்கம், வாழ்க வளமுடன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அழகான தோட்டத்தில் ஒரு நிறைய விஷயங்களை உங்களுக்கு காமிக்க போகிறேன். சின்ன சின்ன மாங்காவாக இருந்ததெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ பெருசாக அழகாக வந்திருக்கு. அதை என் கையால் தொடும் பொழுதே நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு குழந்தையை நம்ம தூக்குற மாதிரி ஃபீல் ஆகுறேன். ஏன்னா முதல் முறையாக நம்ம வீட்டில் காய்க்கிற காய் பூ பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ப்ரீஷியஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த டைமில் ஒரு சின்ன விஷயமும் நான் சொல்கிறேன். என்னென்னா, நிறைய உறவுகளில் பார்த்திங்கன்னா நிறைய டைம்ஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது வரதா செய்யும். என்ன விஷயங்கள் அப்படிங்கும் பொழுது நம்ம மனசுக்கு அதை பாசிட்டிவாக இருந்தால் பாசிட்டிவாகவும் எடுத்துக்கோங்க, நெகட்டிவாக இருந்தால் நெகட்டிவாகவும் எடுத்துக்கோங்க, தப்பில்லை. பட் அந்த கோபங்கள், இந்த மகிழ்ச்சிகள் அப்படிங்கிறத அந்த டைமில் நீங்கள் வெளிப்படுத்துங்க. கண்டிப்பாக அது தப்பு இல்லை. கண்டிப்பாக நம்ம உணர்வுகளுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். அதே டைமில் அதை ரியலைஸ் பண்ணுங்கள். அது நம்ம கோபப்பட்டது தப்பா சரியா அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணுங்கள். ரியலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக யோசனை பண்ணுங்கள். நமக்கு பார்த்திங்கன்னா நம்ம உறவுகள்கிட்ட இருந்து நிறைய அட்வைஸ்கள் நிறைய விதமாக எல்லாருமே சொல்லதான் செய்வாங்க. அந்த அட்வைஸ் எல்லாம் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம ஏற்றுக்கிறதுல தப்பு கிடையாது. ஆனால் அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா அமைதியாக இருங்க. அது நமக்கு சரியாக இருக்குமா, ஒத்து வருமா அப்படிங்கிறது நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு தான் தெரியும், உங்கள் மனநிலைக்கு தான் தெரியும். உங்களோட மூளைக்கிட்ட கேளுங்க. இது நான் இந்த அட்வைஸை ஏற்றுக்கலாமா வேண்டாமா, நான் என்ன டிசைட் பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்கு தேவை ஃபஸ்ட்டு பொறுமை, நிதானம். எப்படி இந்த மாங்காய் பார்த்திங்கன்னா அழகாக பிஞ்சு ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக அது பெருசாகி எப்படி பழுத்து நம்ம கைக்கு வரும்பொழுது எவ்வளோ டைம் எடுத்துக்குதோ அதே மாதிரி தான் நமக்கு ஒரு சில விஷயங்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகப்படியான டைம் எடுத்துக்க தான் செய்யும். அதுக்கு தேவை நமக்கு பொறுமை, நிதானம். கண்டிப்பாக நிதானமாக முக்கியமாக நம்ம செயல்களில் நம்ம பொறுமையாக இருக்கும் பொழுது இந்த பிரபஞ்ச சக்தி நமக்கு நல்லதையே செய்து தரும். நம்மளை சுற்றி பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்களை நமக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். அதை நம்ம எது கரெக்ட் அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. வாழ்க வளமுடன்.